ஹலோ பிரைஸ்லா என்ற கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வேதத்திலே நிறைய இடங்களிலே ஆண்டவர் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். எல்லாமே நிபந்தனையோடு கூடிய வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறதான இந்த வாக்குத்தத்தம் கூட நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு ஒரு நிபந்தனையை பார்க்கும்போது, ஒரு பறவையினுடைய கூட்டை நீ பார்ப்பாய் என்றால் அதை பிடிக்க முற்படும்போது முதலாவது கூட்டை கவனித்து அதில் தாய்ப்பறவை அடை காத்து கொண்டிருந்தால் தாய்ப்பறவையை போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் நீ எடுத்துக்கொள், அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும் என்று ஆண்டவர் ஒரு நிபந்தனையை சொல்லுகிறார். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கணவனுவாயாக என்று ஒரு நிபந்தனையை சொல்லியிருக்கிறார். என்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ கருத்தாய் கை கொள்ளும்போது உன்னுடைய நாட்கள் நீடித்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக பார்க்கும்போது, நம்முடைய வியாபாரமாக இருந்தாலும் நம்முடைய உத்தியோகமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு உண்மையாக மனசாட்சிக்கு விரோதமில்லாத காரியங்களை நேர்மையாய் நடக்கும்போது உன் நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்கிறார். கடைசியாக மதுபானத்தை, போதை வஸ்துக்களை உபயோகிப்பதை நாம் தவிர்க்கும்போது நம்முடைய நாட்கள் நீடித்திருக்கும், நீ சுகமாயிருப்பாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இவைகள் எல்லாமே நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இவைகள் ஒன்றும் கடினமானவைகள் அல்ல. இது எல்லாமே ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறது. நீடித்த நாட்களாக இருக்க வேண்டும் என்று, நல்ல சுகத்தோடு இருக்க வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்பி சொல்லுகிறதான இந்த கட்டளைகள். ஆகவே அதை மதித்து அதன்படி வாழும்போது நாம் நன்றாயிருப்போம், நம்முடைய நாட்களும் நீடித்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம், நன்றாக இருப்போம். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பனை செய்தான பரலோகத்தின் தந்தையே, ஆஸ்வதிக்கப்பட்டதான் அந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சொன்ன ஆலோசனைகள், நிபந்தனைகளை நாங்கள் காத்து அதை கடைபிடித்து நீர் சொல்லியிருக்கிறதான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபையவர்களை தந்து நாமத்தை மேன்மைப்படுத்துங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பிரியகார செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆப்பட இயேசுவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.